ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமார் முத்துமாரி யூடியூப் சேனல். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா எங்களுக்கு தேன் கிடச்சிதுங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மறுநாள் பௌர்ணமி திருமலை கோயிலுக்கு கிளம்புனோங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு கிளம்புனோம். தென்காசிக்கு பக்கத்தில் இருக்க திருமலை முருகர் கோயிலுக்கு போகணுன்னு ஒரு ஆசைங்க. அதனால் நாங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு, பாப்பா 2 பேருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் தான் கிளம்புனோம். விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு கிளம்பியாச்சு. திருமலை கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி போய்கிட்டு தான் இருப்போங்க. இது பாருங்கள், எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே உள்ள கடையம் பக்கத்துலேயே உள்ள தோரணமலை முருகர் கோயிலுங்க. அங்கே ஒரு யானை மாதிரி தெரியுதுலங்க, அது தோரணமலை முருகர் கோயிலுங்க. கண்டிப்பாக எல்லோரும் அந்த கோயிலுக்கு வாங்குங்க. கோயில் பெரிய கோயில். கோயில் கட்டுமானம் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கோடி படி எல்லாமே 1008 படி இருக்குங்க கோயிலில். அந்த இருக்கு பாருங்கங்க, யானை மேலே முருகர் இருக்காருங்க. அதான் தோரணமலை முருகர் கோயிலுங்க. அந்த கோயிலுக்கெலாம் அவர் அருள் இருந்தால் தான் வர முடியும். முருகரப்பா அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வர முடியும். அதனால் எல்லாருமே தோரணமலை முருகரை நினச்சி எப்படியாவது ஒரு கோயிலை பாருங்கங்க. அங்கே சித்தர் சமாதி எல்லாமே இருக்குங்க. கோயில் அப்படி ஒரு அழகாக இருக்குங்க. நம்ம நினச்சபடி எல்லாமே நடக்குங்க. முருகர்னாலே அப்படி தான். நாங்கள் அவரை இங்கே நின்று கும்பிட்டுட்டு, ஆனால் 4 மணிக்கு பிறகு கோயில் மேலே விட மாட்டாங்க, கீழே நின்று சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் தோரணமலைக்கு. இப்போ நாங்கள் தென்காசி பக்கம் வந்தாச்சுங்க. தென்காசி என்ட்ரன்ஸில் வந்தாச்சுங்க. தென்காசிக்கு அடுத்து திருமலை கோயில் இருக்குது. நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். பக்கத்திலே தோரணமலை, தென்காசி பக்கம் இளஞ்சி முருகர் கோயில், அதுக்கு மேலே திருமலை முருகர் கோயில் இருக்குங்க. பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குங்க. 3 கோயில் பிரசித்தி பெற்ற கோயில் தான். எல்லாருமே இங்கே வந்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோயிலெலாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி பௌர்ணமி நாங்கள் திருமலை கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். மாதம் பௌர்ணமிக்கு போயிடுவோம் திருமலை கோயிலுக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு தான் கிளம்புனோம். நல்லா நல்ல வானத்தை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குண்டு. தென்காசி கோபுரவாசல் பாருங்கள், எல்லோரும் கும்பிட்டுக்கிடுங்க. காசி விஸ்வநாதர் கோபுரத்தை பார்த்தாலே கோடி புண்ணியங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணியம் சேருங்க. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுங்க. கோயில் அழகாக இருக்கும். இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்தது கோயிலுக்கு. கூட்டத்தை பாருங்கள் கோயிலில். என்ட்ரன்ஸில் பிள்ளையார் இருக்கார். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போவோமான்னு கேட்டேன். உள்ள கூட்டம் நிறையா இருந்ததுனால நாங்கள் திருமலை கோயில் தான் போகணுன்னு நினச்சோம். ரொம்ப நேரமும் ஆகிட்டு, ஆனால் உள்ளே போய் வெளியே நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. கூட்டத்தை பாருங்கள், நல்லா இருக்குங்க. காற்று அப்படி ஒரு காற்று, நல்லா ஜில்லுன்னு காற்று விழுந்துக்கிட்டு இருந்தது. சூப்பராக இருக்கும் காற்று. கோயிலை விட்டு நகரவே மனசு வரலை, அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அங்கே. கோயில் இப்போ தான் வேலை நடந்து, பிள்ளையார் என்ட்ரன்ஸில் பிள்ளையார் இருக்கார். கும்பிட்டுட்ருக்கிறது நான் தாங்க. திருப்பணி விநாயகர், விநாயகர் பேர் திருப்பணி விநாயகர். பழமை வாய்ந்த கோயிலுங்க.
கோயில் எல்லா கோயிலுமே ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. கண்டிப்பாக இங்கேயும் வாங்குங்க. தென்காசிக்கு வந்தீங்கன்னா இங்கே நிறைய கோயில் இருக்குங்க. குற்றாலம் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் குற்றாலம் வந்தீங்கன்னா தோரணமலை முருகர், வாசகிரி மலை முருகர், வெண்ணிமலை முருகர், இங்கே நம்ம காசி விஸ்வநாதர், காசிக்கு போக முடியாதவங்க இங்கே தென்காசி வந்து விஸ்வநாதரை வணங்கினாலே போதுங்க. இங்கே பக்கத்தில் பாருங்கள், வீட்டிலேருந்து முறுக்கு, இந்த கொழுக்கட்டை எல்லாமே அவிச்சி கொண்டாந்து விற்பாங்கங்க. கோயில் வாசலில் ஒரு பாட்டி செண்பகப்பூ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. செண்பகப்பூ வாங்கினேன். எல்லா பூவுமே தென்காசியில் கிடைக்குங்க. கிளம்பியாச்சு. வெளியே நின்று ஐயாவை கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து திருமலை கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. ஆமாம், பூ பாருங்க, வாசல் தென்காசி கோபுரவாசல் முன்னே பூ எல்லாமே சூப்பராக இருந்தது. அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கடையில் கோபுரவாசல் எதிர்த்தாக்குலே ஒரு கடைக்கு நாங்கள் போயிருந்தோங்க. உளுந்த வடை சாப்பிட்லான்னு போயிருந்தோங்க. உளுந்த வடை இங்கே தென்காசி வந்தாச்சுனாலே அந்த உளுந்த வடை டேஸ்ட்டாக இருக்குங்க. உளுந்த வடை, பஜ்ஜி, சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடையில் தான் எப்போவும் நாங்கள் சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே தான் வந்திருக்கோம். பாருங்கள், பஜ்ஜி, உளுந்த வடை எல்லாமே சூடாக போட 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 காலியாகிட்டே இருக்கும். அங்கே தான் உளுந்த வடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. டேஸ்ட்டாக நல்லா சட்னி எல்லாமே காரமாக சூப்பராக வச்சுருந்தாங்க. அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. வேறு எதுவுமே நாங்கள் சாப்பிட ஆசைப்பட மாட்டோம். அங்கே போனோம்னா அது வடை தான், சட்னி வச்சு வடை கண்டிப்பாக சாப்பிட்ருவோம் கோயில் போயாச்சுன்னா. ஏத்தாக்கில் தான், கோபுர வாசலுக்கு ஏத்தாக்கில் தான் நிறைய கடை உண்டு. இந்த கடை நாங்கள் எப்போவுமே இந்த கடையில் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் திருமலை கோயில் கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான், தென்காசிலேருந்து திருமலை கோயில் வந்து ரொம்ப பக்கம்தான். எங்களுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊரில் இருந்து கடையத்துலேருந்து தென்காசி வர்றதுக்கு அரை மணி நேரம் தான் ஆகும். தென்காசிலேருந்து திருமலை கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம், மொத்தமே 1 மணி நேரத்தில் நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். நைட்டு ஒரு 7 மணிக்கிட்ட ஆகிட்டுங்க. கோயிலுக்கு வந்தாச்சு, திருமலை கோயிலுக்கு வந்தாச்சுங்க. மலை தாங்க, கீழே படியும் இருக்குது, நம்ம படி ஏறியும் போகலாம். ரோடு போட்டிருக்காங்க, மலையை சுற்றி ரோடு போட்டிருக்காங்க. பெரிய மலை கோயில் தாங்க, நம்ம பழனி மாதிரியே இருக்குங்க. திருமலை முத்துக்குமார சுவாமி. ரொம்ப கொஞ்சம் பயமாகவே இருக்குங்க. அந்த ரோடை பார்க்கும்போது பயமாகவே இருக்கும். இந்த ஊட்டிக்கு போனோம்னா எவ்வளோ பயம் இருக்குமோ அந்த ரோட்டில், அதே மாதிரி இந்த பயம் இருக்கும். ஆனால் அது ஒரு நல்லாவும் இருக்கும். பாருங்கள், கீழே இந்த சைடு ஆழமாக இருக்கும், ரொம்ப பள்ளம். நான் அவரை பார்க்க போகிறோம் அப்படிங்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், ரொம்ப ஒரு ஒரு குதூகலமாக இருக்கும் கோயிலுக்கு போகிறது. திருமலை முத்துக்குமார சுவாமியை பார்க்க போனாலே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. கோயில்கிட்ட நெருங்கியாச்சுன்னே ரொம்ப சந்தோஷத்தில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். மழைலாம் தூருந்துச்சுது, சாரல் லைட்டாக மேலே சாரல் விழுந்தது. அழகாக இருக்கும் கோயிலில். நிறையா மூவி எல்லாமே இங்கே வந்து எடுத்திருக்காங்கங்க, அந்த கோயிலில் வந்து எடுத்திருக்காங்க. பாருங்கள், கோயில்கிட்ட வந்தாச்சு. நடந்து வரவங்க படியில் நடந்து வரலாம். நடக்க முடியாதவங்க அப்படி கார், பைக்கு கொண்டாந்தீங்கன்னா நம்ம ரோட்டு வழியே 10 ரூபா டிக்கெட்டு டோக்கன்.
10 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு நம்ம கோயிலுக்கு நேரே ரோட்டில் போயிடலாங்க. பஸ்ஸும் விட்ருக்காங்க, கோயிலேருந்தே பஸ்ஸு விட்ருக்காங்க. டிக்கெட் எடுத்து மேலே கொண்டு விட்ருவாங்கங்க. எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்துருக்காங்க திருமலை கோயிலில். பகலில் வந்தோம்னா நாங்கள் படி ஏறி தாங்க போவோம் கோயிலுக்கு. வண்டியை கீழே விட்டுட்டு படி ஏறி தான் கோயில் போவோம். இதில் இடும்பன் கோயில் இருக்குங்க. இப்போ இந்த ரோட்டில் இந்த சைடு இடும்பன் கோயில் இருக்குது. படி ஏறி நடந்தோம்னா நம்ம இடும்பன் கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு போகலாம். நம்ம இது ரொம்ப நேரம் ஆகிட்டு நினைவு தான் நாங்கள் பைக்கில் போய்கிட்ருக்கோங்க. நாங்கள் அடுத்தால கண்டிப்பாக அடுத்த மாதம் போகும்போது நாங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுக்கோங்க. நாங்கள் நடந்து கொஞ்சம் நேரங்காலம் லீவு ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா நாங்கள் படியில் நடந்து போவோம். அதை நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோங்க. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கூட்டம் செம்ம கூட்டம் இருந்தது கோயிலில். பௌர்ணமின்றதுனாலே நல்லா கூட்டம் அன்னைக்கு. கோயில் வந்தாச்சுங்க. கோயில் பக்கத்தில் நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அவர் அருள் இருந்தால் தாங்க யாருனாலும் எந்த கோயிலுக்குனாலும் போக முடியும். கண்டிப்பாக எல்லாருமே தென்காசி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. தென்காசி வர்றதுக்கு காசிக்கு போகிற புண்ணியம் இங்கே கிடைக்குங்க. தென்காசி வந்தோம்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு காசி இருக்குன்னா அது நம்ம தென்காசி தாங்க. எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் எங்கே இருந்தீங்கனாலும் எந்த நாட்டில் இருந்தீங்கனாலும் தென்காசிக்கு ஒரு வாட்டி வாங்குங்க. தென்காசியில் நிறையா கோயில் எல்லாமே விசேஷமாக எல்லாமே நல்லா இருக்குங்க. தென்காசியில் வந்தாச்சு கோயிலுக்கு. படியேறி மேலே கோயில் போனோங்க. அந்த சைடு இருக்கலாங்க, அதாங்க நடந்து வரவங்களுக்கு அந்த படி கூடி தாங்க நடந்து வரணும். அந்த படி வழியே தான் ஏறி வரணும். அந்த பக்கமும் ஒரு படி இருக்குங்க. அங்கே பாருங்கள், லைட் வெளிச்சத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்கண்டு. எவ்வளோ பள்ளம். முருகர் எங்கே பார்த்தாலும் குன்றில் தான் இருக்கார். அவரை பார்க்கணுன்னா நம்ம மேலே போய் தான் பார்க்கணும். எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர் முருகர். கோயில்கிட்ட வந்தாச்சு. கூட்டத்தை பாருங்கள். காற்று நிற்க கூட முடியலை. காற்று அவ்வளோ பயங்கரமாக காற்று அடிக்குங்க. அங்கே மேலே மலையில் உச்சியில் இருக்கிறதுனால காற்று செம்ம காற்று அடிக்குங்க. அங்கே பாருங்கள், அதில் ஒரு பிள்ளையார் இருப்பார். இந்த பிள்ளையாரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆலமரத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் உண்டு. அதில் தான் இருப்போம். எப்போ போனாலும் நாங்கள் அதில் இருந்து கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே தான் வருவோம். இப்போ பாருங்கள் பிள்ளையார். எனக்கு இந்த பிள்ளையாருன்னா ரொம்ப பிடிக்கும். இவரை நான் திருமலை கோயிலுக்கு வரணும்னு நினச்சோம்னா இவரை தான் நினைப்பேன். எப்பா பிள்ளையாரப்பா, எனக்கு நீ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்களை வர வைப்பா அப்படின்னு நினச்சி கும்பிடுவோம். அதே மாதிரி எங்களை உடனே வர வச்சுருவார். அந்த வாரமே வர வச்சுருவார். அப்பேற்பட்டவர் இந்த பிள்ளையாரப்பா. எனக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், மேலேயும் ஒரு உச்சி பிள்ளையார் இருக்கார். கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. கோயில் உள்ளுக்க செல் அனுமதி கிடையாதுங்க, மொபைல் அனுமதி கிடையாது. அதனால் நாங்கள் வெளியே தாங்க ஃபோட்டோ எடுத்திருக்கோம், வீடியோ எடுத்திருக்கோங்க. பாருங்கங்க, நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ லைட்டு வெளிச்சம், பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க. மேலே இன்னும் பார்த்தோம்னா, கோயில் மேலே இன்னும் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். கோயிலில் ஏதோ நம்ம தகப்பன் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆசை. எப்படி சொல்கிறதுனா,
நம்ம தாய் தோப்பை வீட்டுக்கு போனோம்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போமோ அந்த சந்தோஷம் ஒரு நம்ம திருமலை முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு போனோம்னாலே அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம அப்பாவை போய் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. முருகர்னாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். கோயில் சூப்பராக இருக்குங்க. நம்ம பழனி மலை, திருத்தணிகை மலையெல்லாம் போயிருக்கீங்க. திருத்தணிகை மாதிரி இருக்கும். ஒரு சைஸ் பார்த்தோம்னா திருத்தணிகை மலை மாதிரி தான் இருக்கும். கோயில் உள்ள எல்லாமே அந்த படிக்கட்டு எல்லாமே நம்ம திருத்தணிகை முருகர் கோயிலில் உள்ள மாதிரி தாங்க இருக்கும். கோயிலில் 2 வாட்டி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. உள்ள கோயிலில் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் 2 வாட்டி சாமி கும்பிட்டுட்டு வந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலே மொட்டை மாடியில் நின்று பார்க்க போய் சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கங்க. நல்லா இருக்குங்க கோயில். அழகா கோயிலெலாம் நல்லா வேலைப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்கும். அது நைட்டுக்கு அதுக்கும் நல்லா காற்று சில்லுன்னு காற்று சூப்பராக காற்று விழுந்துக்கிட்டு நல்லா இருந்தது கோயிலில். அவ்வளோதான். நாங்கள் அந்தனே சாமி கும்பிட்டுட்டு நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்தனே கிளம்பிட்டோம். ஒரு சன்னதிக்கு வந்தாலே புது எனர்ஜி கிடைக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் வாங்கங்க கோயிலுக்கு. அந்த அவர் அருள் பெற்று செல்லுங்க. வீடியோ நல்லா பெரிய லென்த்தாக போயிட்டுருக்கோம். யாரும் எதுவும் நினச்சி இது பண்ணாதீங்கங்க. நாங்கள் புதுசாக இப்போ தாங்க வீடியோ போட்டுக்கிட்ருக்கோம். எங்கள் வீடியோ பாருங்கங்க. எல்லாமே எங்கள் முருகரை பாரலால் தாங்க நாங்கள் வீடியோ போடுதோம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கங்க. உங்களுக்கும் முருகர் அருள் கிடைக்கணுங்க. எல்லோரும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்க. கண்டிப்பாக அந்த முருகன் வந்து எல்லோரையும் நல்லா வைப்பாருங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு பூஜை விவரங்கள் எல்லாமே போட்டிருங்காங்க. எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பூஜை நடக்கும், நடை திறந்துருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டிருக்காங்கங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த டயத்தை கணக்கு பண்ணி நீங்கள் எப்போனாலும் கோயிலுக்கு வரலாங்க. அந்த நான் போகிறேன்ல அதுக்கிட்ட ஒரு அன்னதான மண்டபம் இருக்குங்க. அதில் தான் அன்னதானம் போடுவாங்க. எப்போவுமே அன்னதானம் அதில் தான் போடுவாங்க. அன்னதானம் வந்து அப்படி ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க அன்னதானம். நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா சொல்லுவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்தோம்னா கண்டிப்பாக அன்னதானத்தை மிஸ் பண்ணவே மாட்டோம். எப்படியாவது அன்னதானம் சாப்பிட்ருவோம். மதியம் மட்டும்தான் போடுவாங்க கோயிலேருந்து. அன்னதான மண்டபம் நல்லாயிருக்கும். அன்னதானம் பக்கத்துலேயே தெப்பக்குளம் இருக்குங்க. அங்கோடி மீனுக்கு இரை வாங்கி போடுறவங்க, நம்ம கடன் அடையணும், துன்பங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு நினச்சி அந்த மீனுக்கு வந்து அந்த தெப்பக்குளத்துக்குள்ள வந்து மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடுவாங்கங்க. அந்த பொறி வாங்கி போட்டோம்னா கண்கூடாவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு ஒரு அபிப்பிராயம். சாமி கும்பிட்டு நாங்கள் இப்போ காற்று பயங்கர காற்று. நல்லா கோயில் அழகாக இருக்கும். கோயிலில் சுத்தமாக நீட்டாக இருக்கும் கோயில். எல்லா வசதியுமே இருக்கும். பாத்ரூம், தண்ணி வசதி எல்லாமே இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்கள், இந்த கடையில் வந்து புளியோதரை சூப்பராக இருக்கும். கோயில் திருமலை கோயிலுக்கு வந்தாச்சுனாலே புளியோதரை கண்டிப்பாக வாங்கிடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும் புளியோதரை. வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் புளியோதரை.
ஒரு புளியோதரை 30 ரூபாங்க. ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. வந்தீங்கன்னா, திருமலை கோயிலுக்கு வந்தீங்கன்னா புளியோதரையை மிஸ் பண்ணாதீங்கங்க. புளியோதரையை வாங்கி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ லாங்காக போயிட்டுருக்கோம். யாரும் எதுவும் தவறாக நினைக்காதீங்க. வீடியோவை பாருங்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க வீடியோ. நிறைய வீடியோ நாங்கள் போடுறோங்க, பயனுள்ள வீடியோக்கள் நிறைய போடுறோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே உங்களுக்கு நீங்கள் பார்த்த அடுத்த நொடியே கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிசயம் நடக்குங்க. கண்டிப்பாக இது முருகர் அருளால் தாங்க இதெல்லாம் நடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.